தேன் சிந்தும் இசைமுகில் கோடை பண்பலை வானொலி 100.5 பண்பலை வானவில் இந்தியா. இன்று வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள். நேர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். பாருக்குள்ளே நல்ல நாடாம் நம்முடைய பாரத நாடு சுதந்திர தின விழாவை கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சிந்திய குருதியிலும் உதிர்த்த உயிரிலும் ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்று பக்கங்களை கோடை பண்பலையின் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல காத்திருக்கு. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். சரித்திரங்கள் உச்சரிக்கக்கூடிய உயிர் ஓவியங்களின் சொல்லோவியங்கள் தன்னை திரியாக்கி சுதந்திர வேள்விக்கு வித்திட்ட வீர மங்கைகளின் வீர வரலாறோட இந்த மாத நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி வலம் வர காத்திருக்கு. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். சரி, வாங்க இந்த வார நிகழ்ச்சியை தொடங்கலாம். இந்த பாடலோட தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இன்று இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறது. இந்தியா இது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, சொர்க்க பூமி. இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கும். இந்தியாவினுடைய செல்வ வளங்களை பத்தி இந்தியாவுக்கு வந்து போன பயணிகள், வர்த்தகர்கள் இவங்க எழுதியிருக்கக்கூடிய குறிப்புகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுலயும் குறிப்பா வெனிஸ் நகர பயணியான மார்க்கோ போலோவினுடைய குறிப்புகள் இந்தியாவை பற்றிய எதிர்பார்ப்பையும் இந்திய செல்வங்கள் பற்றிய கனவையும் ஐரோப்பியர்களுக்கு ஏற்படுத்துச்சு. அதனால இந்திய பொருட்களை தங்களுடைய நாடுகளுக்கு வாங்கிட்டு போயிட்டு விற்பனை செய்யணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. கடல் வழி வணிகம் நடந்துட்டு இருந்துச்சு. 1453 துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோபிள் பகுதியை தங்களுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்ததுனால ஐரோப்பியர்கள் கிழக்கு நாடுகளோட குறிப்பா இந்தியாவோட வணிகம் செய்யறதுல பெரிய தடை ஏற்பட்டுச்சு. அப்போ வேறு கடல் வழி மார்க்கத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. போர்ச்சுகல், ஸ்பெயின் நாட்டு அரசர்கள் தங்களுடைய மாலுமிகளை புதிய கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊக்குவிப்பு செஞ்சுட்டு வந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் இளவரசன் ஹென்றி. இவரை மாலுமி ஹென்றி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கடல் வழி பயணத்துல ரொம்பவே ஆர்வம் காட்டினதுனால அவருக்கு இந்த பெயர் உருண்டாகி இருக்கு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்படி போர்ச்சுகல் நாட்டில இருந்து 1487 ஆண்டுல பார்த்தலோமியா டயஸ் அப்படின்றவரு ஆப்பிரிக்காவினுடைய மேற்கு கடற்கரை வழியா பயணம் செஞ்சாரு. ஆப்பிரிக்காவினுடைய தென்கோடி முனைய அடைஞ்சாரு. அங்க கடுமையான புயல் வீசிட்டு இருந்ததுனால தொடர்ந்து அவரால் பயணம் செய்ய முடியல. இருந்தாலும் இந்த இடத்தை கடந்து போகும்போது நிச்சயமா கிழக்கு நாடுகளை அடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் அவருக்கு ஏற்பட்டுச்சு. அதனால அந்த ஆப்பிரிக்கா முனைய அவரு நன்னம்பிக்கை முனை அப்படின்னு குறிப்பிடுறாரு. அவரை தொடர்ந்து போர்ச்சுகல் நாட்டிலிருந்து வந்தவர் வாஸ்கோடகாமா அப்படின்ற போர்ச்சுகீசிய மாலுமி 1498 ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள் நம்முடைய இந்தியாவுல கோழிக்கூட்டிற்கு பக்கத்துல, அதாவது கள்ளிக்கோட்டைக்கு பக்கத்துல வந்து இறங்கினாரு. அந்த பகுதியை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த சாமரின் அப்படின்ற அரசர் அவரை வரவேற்று வணிகம் செய்யறதுக்கு அனுமதியும் கொடுக்கறாரு. 3 மாதங்கள் வாஸ்கோடகாமா அங்க தங்கியிருந்தாரு. மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பினாரு. வெறுங்கைய வீசிட்டு இல்ல, பெரும் மதிப்பிலான பொருட்களோட அவர் தன்னுடைய நாடு திரும்பினாரு. அவர் செஞ்ச செலவுகளை விட 60% லாபத்தோட அவர் இந்தியாவிலிருந்து கொண்டு போன பொருட்களை தன்னுடைய நாட்டுல விற்பனை செய்ய முடிஞ்சது அப்படின்னு ஒரு குறிப்பு நமக்கு சொல்லுது.
பணத்தாசை யாரதான் விடும். மீண்டும் 1501 வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வர்றாரு. கண்ணனூர்ல தங்களுடைய வணிக தளத்தை ஏற்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம கோழிக்கோடு, கொச்சின் ஆகிய இடங்கள்லயும் போர்ச்சுகீசியர்களுடைய வணிக தளங்களை ஏற்படுத்துறாரு. ஏற்கனவே இந்தியாவோட வணிகம் வர்த்தகம் செஞ்சுட்டு இருந்த அரேபியர்களுக்கு இதனால கோபம் ஏற்பட்டுச்சு. அவங்க சாமரின் மன்னரை தூண்டி விட்டு போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக போர்ல ஈடுபட செஞ்சாங்க. ஆனா பலமான போர்ச்சுகீசியர்களுக்கு முன்னாடி இந்திய மன்னரான சாமரினுடைய படைகள் தோற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு காரணம் இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுடைய தலைமை ஆளுநர்கள் தான் முக்கிய காரணம். அதுக்கப்புறம் கோவா, டையூ, டாமன், சாலட் இந்த பகுதிகளில் தங்களுடைய வணிக தளங்களை போர்ச்சுகீசியர்கள் ஏற்படுத்தினாங்க. ஒரு வலுவான நிலையில அவங்க இருந்தாலும் மற்ற ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்ததனால இவர்களுடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. மேலும் சிறிய நாட்டு பகுதியிலிருந்து வந்த அவங்களால ஒட்டுமொத்த இந்தியாவையும் தங்களுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வர முடியல. அதனால வீழ்ச்சி தான் அடைஞ்சது. போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து வந்தவங்க டச்சுக்காரர்கள், ஹாலந்து நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க 1605 மசூலிப்பட்டினம், அப்புறம் சென்னைக்கு அருகில புலிகெட் அப்படின்ற பழவேற்காட்டு பகுதியில தங்களுடைய முதல் கோட்டைய கட்டுறாங்க. இன்னும் சில இடங்கள்ல தங்களுடைய வணிக தளத்தை ஏற்படுத்தினாங்க. இவங்களுக்கு வியாபாரம் செய்யணும் அப்படின்றதுதான் முக்கிய நோக்கமே தவிர தங்களுடைய ஆளுகைக்கு கீழே இந்தியாவை கொண்டு வரணும்ன்றது இல்ல. அதனால அவங்க இந்தியாவை விட இந்தோனேசியாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய வியாபாரத்தை தொடங்கி இருந்தாங்க. இப்படி அமைதியா போயிட்டு இருந்த ஒரு இடத்துல ஆங்கிலேயர்களுடைய வருகை பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க கோடை பண்பலை வானொலி 100.5. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இன்று இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்று பக்கங்களை புரட்டி கொண்டிருக்கிறோம். இந்தியாவுக்கு வணிகம் செய்யறதுக்காக முதல்ல வந்தவங்க போர்ச்சுகீசியர்கள். அவங்கள தொடர்ந்து வந்தவங்க டச்சுக்காரர்கள். அதுக்கப்புறம் மூணாவதா வந்தது டேனியர்கள். இவங்க டென்மார்க் நாட்டை சார்ந்தவங்க. இவங்க தென்னிந்தியாவில் 1620 தரகம்பாடியில ஒரு இடத்தை வாங்கி தங்களுடைய வணிக தளத்தை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேராம்பூர்லயும் தங்களுடைய வணிக தளத்தை ஏற்படுத்துறாங்க. வணிகத்துல இவங்கனால பெரிய அளவுல ஜெயிக்க முடியல. அதனால 1845 ஆங்கிலேயருக்கு தங்களுடைய வணிக தளங்களை வித்துட்டு தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. மற்ற ஐரோப்பியர்கள் மாதிரி தான் இந்தியாவோட வணிக செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டுக்குள்ள வர்றாங்க. இங்கிலாந்து அரசியான எலிசபெத் ராணி 1600 லண்டன்ல இருந்து 100 வியாபாரிகள் கொண்ட குழுவை கிழக்கு நாடுகளோட வணிகம் செய்யறதுக்காக அனுப்புறாங்க. ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு ஏற்படுத்தப்பட்டுச்சு. 1609 ஜஹாங்கீருடைய அவைக்கு சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்ற ஆங்கிலேயர் சூரத்துல வணிக தளம் அமைக்கிறதுக்காக அனுமதி கேட்டு வந்தாரு. முகலாயர்களும் போர்ச்சுகீசியர்களும் நட்பா இருந்ததுனால ஆங்கிலேயருக்கு அப்போ அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. மீண்டும் 4 ஆண்டுகளுக்கு அப்புறமா அனுமதி கிடைச்சது. சூரத் நகர்ல ஆங்கிலேயருடைய முதல் வணிக தளம் அமைக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து 1615 சர் தாமஸ் ரோ அப்படின்ற ஆங்கிலேய வர்த்தகர் ஜஹாங்கீர் கிட்ட மீண்டும் வணிக தளங்களை ஏற்படுத்த அனுமதி கேட்டாரு. அவர் இந்தியாவுல 3 ஆண்டுகள் தங்கியிருந்தாரு. ஒரு வழியா ஆக்ரா, சூரத், அகமதாபாத், புரோச் இந்த பகுதிகளில் ஆங்கில வணிக தளங்கள் அமைக்கப்பட்டுச்சு. 1639 பிரான்சிஸ் டே அப்படின்ற ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னர்கிட்ட இருந்து ஒரு நிலப்பரப்பை வாங்கி ஒரு கோட்டையை கட்ட ஆரம்பிச்சாரு. அந்த நிலப்பரப்பு தான் இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய சிங்கார சென்னை. அவர் கட்டின கோட்டை தான் இப்ப இருக்கக்கூடிய புனித சார்ஜ் கோட்டை. சரி வாங்க மீண்டும் 4 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே போயிடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருக்க, இங்கிலாந்து இளவரசர் 2ஆம் சார்லஸுக்கும் போர்ச்சுகல் நாட்டு இளவரசியான கேத்ரினுக்கும் இடையில திருமணம் நடந்துச்சு. பெண் வீட்டு சீதனமா இளவரசர் சார்லஸுக்கு பம்பாய் தீவுகள் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அத ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டுட்டாரு. அப்ப எவ்வளவு வாடகைக்கு தெரியுமா? 7 பவுண்டுக்கு. இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்த முகலாய மன்னரான அவுரங்கசீப் கிட்ட இருந்து ஆங்கிலேயர்களுக்கு வணிகத்திற்கான அனுமதி கிடைச்சது. அதனால கொல்கத்தாவினுடைய ஹூக்ளி நதி கரையில ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வணிக தளத்தை ஏற்படுத்தினாங்க. அப்ப கட்டினதுதான் இப்ப இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டை. அப்ப தொடங்கி 1857 வரைக்கும் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுல தங்களுடைய செல்வாக்க ரொம்பவே அதிகப்படுத்திக்கிட்டாங்க.
அதுக்கு காரணம் இந்திய மன்னர்களோட ஒற்றுமை இல்லாததும் நமக்கென்ன அப்படின்ற மனோபாவம் தான். வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அடிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து புரட்டுவோம் இந்திய வரலாற்றின் சுதந்திர பக்கங்களை. இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு. இது நேற்றைய நிமிடங்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்று பக்கங்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது நேற்றைய நிமிடங்கள். கோடை பண்பலை வானொலி 100.5 இணைந்திருக்கிறீர்கள். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள் அப்படின்னு அடுத்தடுத்து இந்தியாவுக்கு வியாபாரம் செய்ய வந்த ஐரோப்பியர்கள்ல இன்னமும் குறிப்பிடப்பட வேண்டியவங்க பிரெஞ்சுக்காரர்கள். அவங்களும் இந்தியாவுக்கு வணிகம் செய்யறதுக்காக 1667 இந்தியாவினுடைய சூரத் பகுதிக்கு வந்தாங்க. இவங்க ஆங்கிலேயர்களுக்கு ரொம்பவே போட்டியாக இருந்தாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற பெயர்ல இந்தியாவுல வணிகத்தை தொடங்கினாங்க. 1674 பீஜப்பூர் சுல்தானினுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த ஒரு இடத்தை வங்க கடல் கரையோரம் வாங்கி ஒரு வணிக மையத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த பகுதி தான் இன்னைக்கு நம்ம செல்லமா பாண்டிச்சேரி அப்படின்னும் தூய தமிழ்ல புதுச்சேரி அப்படின்னும் அழைக்கக்கூடிய யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரி. பிரெஞ்சுக்காரர்களுடைய வளர்ச்சி ஆங்கிலேயருக்கு பொறாமையை ஏற்படுத்துச்சு. பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில போட்டியும் பொறாமையும் தொடர்ந்து நடந்துச்சு. இதனால போரும் கூட நடந்துச்சு. இறுதியா மாஹி, சந்திரநாகூர், காரைக்கால், ஏனாம் இந்த பகுதிகளில் மட்டும் பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுடைய வணிக தலங்களை மிச்சப்படுத்திக்க முடிஞ்சது. இன்னமும் புரட்டுவோம் இந்திய வரலாற்று பக்கங்களை. இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேற்றைய நிமிடங்கள். 18ஆம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களையும் டச்சுக்காரர்களையும் இந்தியாவிலிருந்து விரட்டுறதுல முழு வெற்றி அடைஞ்சாங்க. ஐரோப்பிய நாடுகளுடனான இந்திய வணிகத்துல ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் மேலோங்கி நின்னாங்க. அவங்க ரெண்டு பேருமே இந்தியாவுல பல இடங்கள்ல, குறிப்பா கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தங்களுடைய வணிக தளங்களை ஏற்படுத்தி இருந்தாங்க. வணிகத்துல உருவான போட்டியும் பூசலும் இறுதியில போர்ல போய் முடிஞ்சது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுல தங்களை நிலை நிறுத்திக்கிறதுக்காக பல போர்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அதுல ரொம்பவே முக்கியமானது கர்நாடகா போர், பிளாசி போர், பக்சார் போர். இந்த 3 போர்களும் ரொம்பவே முக்கியமானது. நவீன ஆயுதங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன படை பலம் வாய்ந்த இந்திய படைகளை தவிடுபொடியாக்கி வெற்றி வாகையை சூடும் அப்படின்ற விஷயத்த கர்நாடக போர் மூலமா ஆங்கிலேயர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. பிளாசி போருக்கு அப்புறமா இந்திய மாகாணங்கள்ல ஆங்கிலேயர்கள் ரொம்ப வலுவாகவே கால் ஊன்ற ஆரம்பிச்சாங்க. பக்சார் போர் மூலமா வங்காளத்தை தங்களுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்ததோட மட்டும் இல்லாம அதிக ராணுவ வலிமை கொண்ட தங்களுடைய படை யாரையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்ளும் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கைய ஆங்கிலேயருக்கு உருவாக்குச்சு. அதுக்கப்புறமா நடந்த மைசூர் போர் தான் அதுக்கு சாட்சி. இன்னமும் புரட்டுவோம் இந்திய வரலாற்று பக்கங்களை. இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 நேற்றைய நிமிடங்கள். கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுல வியாபாரம் செய்யறதுக்காக மட்டுமே வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவை தங்களுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய தலைமை ஆளுநர்கள் தான். அதுல ரொம்பவே குறிப்பிடப்பட வேண்டியவர் வெல்லஸ்லி பிரபு. 1798 இருந்து 1805 வரைக்கும் இந்தியாவினுடைய தலைமை ஆளுநராக அவர் இருந்தாரு. அவர் கொண்டு வந்ததுதான் துணைப்படை திட்டம் அப்படின்றது. அவர் கொண்டு வந்த இந்த துணைப்படை திட்டம் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவை அடிமை வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துச்சு. ஆங்கிலேயருடைய மேலாண்மையை ஏத்துக்கிட்டு ஆங்கில படைகளை தங்களுடைய செலவுல பராமரிப்பு செய்துகிட்டு ஆங்கிலேயரோட இணக்கமாய் இருந்தா வலிமை கொண்ட ஆங்கில படை இந்திய சமஸ்தானத்துல போர் ஏற்படுறப்போ அவங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்றத காரணம் காட்டி துணைப்படை திட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் உள்நோக்கி பார்த்தா அடிமை கவசம் பூட்டுவதற்கான முயற்சி தான் இந்த துணைப்படை திட்டம் அப்படின்றது உண்மை.
ஹைதராபாத் நிசாம், மைசூர் அயோத்தி நவாப் உள்ளிட்ட இன்னும் சில கோழைகள் தங்களை முதல்ல இந்த திட்டத்தின் கீழே இணைச்சுக்கிட்டாங்க. இதன் மூலமா ஆங்கில பேரரசினுடைய எல்லை மேலும் விரிவாக்கம் அடைஞ்சது. போதாக்குறைக்கு மராட்டிய போர்கள் மூலமா மராட்டிய பகுதிகளும் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்திய சமஸ்தானங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேய தலைமை ஆளுநர்கள் ஒரு பக்கம் இந்தியாவை அடிமைப்படுத்திட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை முன்னெடுத்தாங்க. அதுவும் அவங்களுடைய சுயநலத்துக்காக. அந்த நூற்றாண்டுல இந்தியாவுல புறையோடி கிடந்த தேவையில்லாத சமூக பழக்க வழக்கங்களையும் அவங்க களைய முற்பட்டாங்க. அதுல முக்கியமா குறிப்பிடப்பட வேண்டியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. 1828 இருந்து 1835 வரைக்கும் இந்தியாவினுடைய தலைமை ஆளுநராக இருந்தவர். சதி என்னும் உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கத்தை அவர் தடை செஞ்சாரு. பெண் சிசு கொலை, பலதார மனம், சிறுவயது திருமணம், இது எல்லாத்தையுமே சட்டத்தின் மூலமா தடை செஞ்சாரு. தன்னுடைய சட்ட ஆலோசகரான மெக்காலே பிரபு மூலமா மேற்கத்திய கல்வி முறைய நம்முடைய நாட்டுல புகுத்தினாரு. அந்த கல்வி முறை தான் இந்தியாவுல இன்னமும் நடைமுறையில இருக்கு. கடந்த வாரத்துல நம்முடைய மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி டல்ஹௌசி பிரபு 1848 இருந்து 1856 வரைக்கும் தலைமை ஆளுநராக இருந்தவர். இவரு போர்கள் மூலமா நாடுகளை இணைக்கக்கூடிய முயற்சியில ரொம்ப தீவிரமா இறங்கினாரு. குறிப்பா தன்னுடைய வாரிசு இழப்பு கொள்கை மூலமா நிறைய இந்திய சாம்ராஜ்யங்களை தன்னுடைய ஆங்கில ஆட்சிக்கு கீழே இணைச்சாரு. 1853 மும்பைக்கும் தானாவுக்கும் இடையில 20 மைல்களுக்கு இந்தியாவினுடைய முதல் இருப்பு பாதை போடப்பட்டுச்சு. 1856 சென்னை அரக்கோணம் பகுதிகளில் இருப்பு பாதை போடப்பட்டுச்சு. இதனால டல்ஹௌசி பிரபு இந்திய இருப்பு பாதை திட்டத்தினுடைய தந்தை அப்படின்னு புகழப்படக்கூடிய அளவுக்கு பிரபலமானாரு. அவர் காலத்துல மேற்கொள்ளப்பட்ட கங்கை கால்வாய் வெட்டக்கூடிய திட்டம், கொல்கத்தாவையும் பெஷாவரையும் இணைக்கக்கூடிய கிராண்ட் ட்ரங்க் அப்படின்னு சொல்லப்படுற பெருவழிச்சாலை ரொம்பவே போற்றுதலுக்கு உரியது. அதே மாதிரி தபால் தந்தி முறையையும் அறிமுகப்படுத்தினது டல்ஹௌசி பிரபு தான். சார்லஸ் வுட் அறிக்கையின் மூலமா ஒவ்வொரு மாகாணத்திலையும் பொது கல்வித்துறை அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம மும்பை, கொல்கத்தா, சென்னை இந்த 3 மாகாணங்கள்லயும் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அப்படி உண்டானதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இப்படி ஒரு பக்கம் வளர்ச்சிக்கு உகந்த திட்டங்களை ஆங்கிலேயர்கள் கொடுத்தாலும் அவங்க தொடர்ந்து இந்தியர்களை அடிமைப்படுத்தக்கூடிய எண்ணத்தை மட்டும் கைவிடல. தங்களோட காலுக்கு கீழே இருக்கக்கூடிய செருப்பா இந்தியர்களை நினைச்சாங்க. இந்தியர்களுடைய கோபம் அடக்கி அடக்கி வைக்கப்பட்டுட்டே வந்துச்சு. அது வெளிப்படக்கூடிய நாளும் வந்துச்சு. சுதந்திரத்திற்கான முதல் போர் நடந்துச்சு 1857. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இன்று இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். பிளாசிப் போருக்கு அப்புறமா ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு இந்தியாவோட செல்வத்தையும் வளங்களையும் சுரண்டுறதுல தான் ரொம்பவே குறியா இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் தங்களோட கொள்கைகள் மூலமா இந்தியர்களை அடிமைகளாக மாற்ற ஆரம்பிச்சாங்க. குட்ட குட்ட குனியக்கூடிய ஒரு நிலை. அப்போ ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் குரல் தென்னிந்தியாவிலிருந்து ஒலிச்சது. ஆமா, பாளையக்காரர்களான மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவன், வேலுத்தம்பி இவங்களோட தலைமையில ஆங்கிலேயருக்கு எதிரான புரட்சி நடந்துச்சு. 1806 வேலூர் புரட்சி, 1824 பேரக்பூர் புரட்சின்னு ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி நடந்துச்சு. அதோட உச்சகட்டம் தான் 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு அழைக்கப்படுற பெரும் புரட்சி. அப்போ கானிங் பிரபு தலைமை ஆளுநராக இருந்தாரு. ஆங்கிலேயரோட நாடு இணைப்பு கொள்கை, துணைப்படை திட்டம்,
இந்திய மன்னர்களுக்கு தத்தெடுக்கக்கூடிய உரிமை மறுப்பு, ஆங்கில மொழி திணிப்பு, இந்திய அரசியலிலும் இராணுவத்திலும் இந்தியர்களுக்கு உயர் பதவி மறுப்பு, பொருளாதார ரீதியாக சுரண்டக்கூடிய கொள்கைகள், போதாக்குறைக்கு அந்த காலகட்டத்தில் 7 பஞ்சங்கள் கூட இந்தியாவில் ஏற்பட்டுச்சு. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்தியர்களுடைய மனசுக்குள்ள கொட்டி வச்சிருந்த கோபத்தை வெடிகுண்டா வெடிக்க செஞ்சது. இந்தியாவுக்கான முதல் சுதந்திர போராட்டம் தொடங்குச்சு. இந்த போராட்டத்தை டெல்லி பகுதியில் 2ஆம் பகதூர் ஷாவும், மத்திய இந்தியாவில் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அம்மையாரும், லக்னோ பகுதியில் பேகம் ஹஸ்ரத் மஹால் அம்மையாரும், கான்பூர் பகுதியில் நானா சாஹிப் தாந்தியா தோப் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து வழி நடத்தினாங்க. இந்த போர் திட்டமிட்டு நடக்கல அப்படின்னாலும் கூட இந்தியர்களுடைய மனசுக்குள்ள இருந்த கொந்தளிப்பை வெளிப்படுத்துச்சு. குறிப்பா ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து போராட தயாராகிட்டாங்க அப்படின்ற எண்ணத்தை ஆங்கிலேயர்களுக்கு உணர்த்துச்சு. குட்ட குட்ட குனிஞ்சவன் நிமிந்தா மாற்றம் பிறக்கும் தானே, அதுதான் நடந்துச்சு. 1858 விக்டோரியா பேரரசியினுடைய பிரகடனமா அது பிரதிபலிச்சுது. இந்தியாவில் நடந்த அந்த முதல் சுதந்திர போருக்கு அப்புறமா இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் கிழக்கிந்திய வணிக குழு கிட்ட இருந்து நேரடியா அரசுக்கு கீழே வந்தது. இந்தியாவை நிர்வாகம் செய்யறதுக்காக இந்தியாவில் ஒரு தலைமை ஆளுநர் நியமிக்கப்பட்டாரு. அவரை வைஸ்ராய் அப்படின்னு அழைச்சாங்க. அப்போதைய இந்தியாவினுடைய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவினுடைய முதல் வைஸ்ராயராகவும் இருந்தவர் கானிங் பிரபு. அவரு விக்டோரியா மகாராணியினுடைய அறிக்கையை அலகாபாத்தினுடைய தர்பார்ல படிச்சு காட்டினாரு. இந்திய பண்பாட்டுக்கும் சமய பழக்க வழக்கங்களுக்கும் முக்கியத்துவம் தரப்பட்டுச்சு. கல்வி, திறமை அடிப்படையில அரசு நிர்வாக பணிகள்ல இந்தியர்களுக்கு பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. புரட்சியில ஈடுபட்டவங்களுக்கு, குறிப்பா ஆங்கிலேயர்கள கொன்ன போராளிகளை தவிர மீதமிருந்த எல்லோருக்குமே பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுச்சு. இப்படித்தான் அந்த முதல் சுதந்திர போர் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்திய சுதந்திர போராட்ட பக்கங்களோடு கோடை பண்பலை 100.5 நேற்றைய நிமிடங்கள். 1857 நடந்த புரட்சி சில மாற்றங்களை இந்தியாவில் உருவாக்குனாலும் முழுமையான சுதந்திரத்தை வாங்கி தரல. முழுமையான சுதந்திரத்தை நோக்கியும் அந்த போர் நடக்கலன்றது தான் உண்மை. காரணம், அந்த புரட்சி வடக்கு பகுதியில மட்டும்தான் நடந்துச்சு. தென்பகுதி அமைதியா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம புரட்சியை வழி நடத்துறதுக்கு சரியான தலைமையோ பொய் சேருவதற்காக ஒரு இலக்கோ இல்ல. ஆங்கிலேயர்கள் மீதான கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அடுத்து நடக்க போற வரலாற்று நிகழ்ச்சிகளுக்கான ஆரம்ப புள்ளினும் கூட சொல்லலாம். சரியான இலக்கு, இந்தியர்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி வழி நடத்தி கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல தலைமை, கொள்கை, திட்டமிடப்பட்ட போராட்ட பாதை, கொள்கை பிடிப்புடன் கூடிய தொண்டர்கள் அப்படின்னு இந்திய சரித்திரம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. இறுதியில சுதந்திர காற்று இந்தியாவுக்குள்ள வீச தொடங்குச்சு. காந்தியினுடைய வருகை இந்திய வரலாற்றையே வேற மாதிரி புரட்டி போட்டுச்சு. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் வரக்கூடிய நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில. இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதற் பக்கங்களை உங்களுக்கு கொண்டு வந்த சேர்த்த மன நிறைவோடு விடைபெறுகின்றேன். அறிவிப்பாளர் கார்த்திகேயன். மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு வரும் கலையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவமேதி கொடுங்கூற்றுக்கிறையெனப் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிரு.